ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. தஞ்சை மீது போர் தொடுத்து பழுவேட்டரையர்களை அவர்களை சார்ந்தவர்களை அனைவரையும் வெற்றி கொண்டு விடலாம், தானும் பார்த்திபேந்திரனும் இந்த போரில் வெற்றி பெறுவோம் என்று ஆதித்த கரிகாலன் கூறியதற்காக மிலாடுடையார் கூறும் கூற்று இதுதான். உங்களை போரில் வெல்ல முடியாது, உண்மைதான். ஆனால் சூழ்ச்சியும் சதியும் சேர்ந்து எதிர்த்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? படையுடன் நீங்கள் தஞ்சையை நெருங்கும் போதே பெற்ற தகப்பனுடன் மகன் யுத்தம் செய்ய வருவதாக கதை கட்டி விடுவார்கள். அந்த அவமானத்தை தாங்காமல் சக்கரவர்த்தி உயிரை விட்டுவிட்டார் என்று சொல்லிவிடுவார்கள். அதை நம்புகிற ஜனங்களும் இருக்கக்கூடும் அல்லவா? அந்த நிலைமையில் நீதான் என்ன செய்வாய் குழந்தாய்? உன் மனமும் தளர்ச்சி அடைந்துவிடும். பெற்ற தகப்பனோடு யுத்தம் செய்ய வந்தவன் என்ற பழிச்சொல்லை உன்னால் தாங்க முடியுமா? ஆதித்த கரிகாலன் தன் செவிகளை பொத்திக்கொண்டு சிவசிவா, கேட்க சகிக்கவில்லை என்றான். அதனால் தான் முதலிலேயே நான் சொன்னேன், பெரிய அபாயம் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று. உபாயம் என்ன தாத்தா? உபாயம் என்ன? முதலில் இலங்கைக்கு நம்பிக்கையான ஆள் ஒருவனை அனுப்ப வேண்டும். அனுப்பி அருள்மொழியை அழைத்து வரச் செய்ய வேண்டும். அவன் போர்க்களத்தை விட்டு தன் கீழுள்ள போர் வீரர்களை விட்டு லேசில் வரமாட்டான். அவன் மனத்தை திருப்பி அழைத்து வரக்கூடிய ஆற்றல் உள்ளவன் ஒருவனை அனுப்ப வேண்டும். பார்த்திபேந்திரன் முன்வந்து, ஐயா, நீங்கள் சம்மதம் கொடுத்தால் நானே போய் அழைத்து வருகிறேன் என்றான். அது கரிகாலன் இஷ்டம், உன் இஷ்டம். ஆனால் போகிறவன் வந்தியத்தேவனைப் போல சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிடக்கூடாது. பார்த்தீர்களா, நான் சொன்னேனே என்றான் பார்த்திபேந்திரன். வந்தியத்தேவனை பற்றி தங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைத்திருக்கிறதா தாத்தா என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான். அவனை பற்றி முதலில் எனக்கு சந்தேகமாக கூட இருந்தது. அவனும் நம் எதிரிகளுடன் சேர்ந்து விட்டானோ என்று. அப்புறம் அந்த சந்தேகம் தெளிந்தது. பார்த்தாயா பார்த்திபேந்திரா என்றான் கரிகாலன். அவர் முழுவதும் சொல்லட்டும், அதற்குள் அவசரப்படுகிறீர்களே ஐயா. வந்தியத்தேவன் பேரில் தங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தது? சம்புவரையர் மாளிகையில் கூட்டம் நடந்த அன்று அவனும் அங்கிருந்தான் என்று அறிந்தேன். ஆனால் சதியில் அவனுக்கு சம்பந்தமில்லை என்று பிறகு தெரிந்து கொண்டேன். தாத்தா, இதெல்லாம் தங்களுக்கு எப்படி தெரிந்தது? கடம்பூர் மாளிகை விருந்துக்கு எனக்கு அழைப்பு வரவில்லை. அதிலேயே கொஞ்சம் சந்தேகம் உண்டாயிற்று. பிறகு அங்கு வந்துவிட்டு திரும்பி ஊருக்கு சென்ற குன்றத்தூர் கிழாரை வழியில் சிறைப்படுத்தி என் மலைக்கோட்டை சிறைக்கு கொண்டு போனேன். அவரிடமிருந்து அங்கு நடந்தவைகளை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டேன். வந்தியத்தேவன் சம்புவரையர் மகன் கந்தமாறனின் சிநேகிதனாம். ஆமாம், நம்முடைய சைன்யத்திலே இருவரும் இருந்தவர்கள்தானே. வடபெண்ணை கரையில் இருவரும் காவல் புரிந்தார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு சிநேகிதம் ஏற்பட்டிருந்தது எனக்கும் தெரியும். எப்படியோ வந்தியத்தேவன் அன்றைய அம்மாளிகையில் இருந்தான். அவன் சதியில் சம்பந்தப்பட்டானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. பிறகு அதற்கு ஒரு வழி கிடைத்தது. தஞ்சை கோட்டைக்குள் கந்தமாறனுடைய முதுகில் வந்தியத்தேவன் குத்திவிட்டு தப்பித்துச் சென்று விட்டான் என்று தெரிந்ததும், தாத்தா, இதை ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன். வந்தியத்தேவன் வேறு எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒருவனுடைய முதுகில் குத்தக்கூடியவன் அல்ல. அதிலும் சிநேகிதனுடைய முதுகில் குத்தக்கூடிய பாதகன் அவன் அல்ல. அந்த சிநேகிதன் தன் எஜமானுக்கு விரோதமான சதியில் ஈடுபட்டவன் என்று தெரிய வந்தால், இவனையும் அந்த சதியில் சேர்ப்பதற்கு அந்த சிநேகிதன் ஒருவேளை முயற்சி செய்திருந்தால்
எப்படி இருந்தாலும் முகத்துக்கு முகம் நின்று சண்டையிட்டிருப்பானே தவிர ஒரு நாளும் முதுகில் குத்தியிருக்க மாட்டான். உன் சிநேகிதனிடம் உன்னுடைய நம்பிக்கையை வியக்கிறேன். தம்பி, உண்மை எப்படியோ இருக்கட்டும். கந்தமாறனுடைய முதுகில் குத்தியதாக வந்தியத்தேவன் பேரில் பழுவேட்டரையர்கள் குற்றம் சுமத்தி அவனை வேட்டையாடி வருகிறார்கள். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆகையால் வந்தியத்தேவனுக்கும் கந்தமாறனுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சண்டை வந்திருக்க வேண்டும். இதிலிருந்து அவன் உனக்கு எதிரான சதியில் சேர்ந்திருக்கவில்லை என்று நிச்சயமாகிறதல்லவா? அதற்கு இவ்வளவு தூரம் சாட்சியம் வேண்டியதில்லை. வந்தியத்தேவன் நம் விரோதிகளுடன் சேர்வது என்றால் அப்போது இந்த பூமியே தலைகீழாகிவிடும். அலைகடல் வறண்டுவிடும், வானம் இடிந்துவிடும், சூரியன் ராத்திரியில் உதிப்பான், சோழர் குலம் சர்வநாசத்தை அடையும் என்று ஆதித்த கரிகாலன் பரபரப்போடு கூறினான். இளவரசர் சொல்லுவதை நானும் ஒத்துக்கொள்வேன். வந்தியத்தேவன் ஒரு நாளும் நமக்கு துரோகம் செய்து எதிரிகளுடன் சேரமாட்டான். அவனிடம் நான் சொல்லும் குற்றம் ஒன்றே ஒன்றுதான். அழகான பெண்முகத்தைக் கண்டால் வந்தியத்தேவன் தலை கிறுகிறுத்து விடுவான், அவனுடைய மதிமயங்கிவிடும். இதை கேட்ட ஆதித்த கரிகாலன் புன்னகை புரிந்தான். அது தெரிந்திருந்தபடியால்தான் சக்கரவர்த்தியிடம் ஓலையை கொடுத்துவிட்டு இளைய பிராட்டியிடம் போகும்படி அவனை அனுப்பினேன். இளவரசியை ஒரு தடவை அவன் பார்த்துவிட்டால் அப்புறம் தப்புவது ஏது? அவளுக்கு அடிமையாக இருக்க வேண்டியதுதானே என்றான். உடனே மலையமான் மிலாடுடையார், ஓஹோ, அப்படியா? வந்தியத்தேவனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாய். எனக்கு தெரியாமல் போயிற்று. தஞ்சாவூரை விட்டு கிளம்பிய பிறகு வந்தியத்தேவனிடமிருந்து ஏதாவது செய்தி வந்ததா? அல்லது இளைய பிராட்டியிடமிருந்தாவது செய்தி வந்ததா என்றார். ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுவரை ஒன்றும் செய்தி வரவில்லை. அருள்மொழி இவ்விடம் வந்த பிறகு உன் சகோதரியையும் இங்கே தெரிவித்து விட வேண்டியதுதான். அப்புறம் நமக்கு ஒரு கவலையும் இல்லை. இளைய பிராட்டியிடம் எல்லா யோசனையையும் விட்டுவிட்டு அவள் சொல்லுகிறபடி நாம் கேட்டு நடந்து வந்தால் போதும். தாத்தா, இது விஷயத்தில் வந்தியத்தேவனை காட்டிலும் தாங்கள் மோசமாயிருக்கிறீர்களே. ஆம் கரிகாலா, உன் சகோதரி 2 வயது குழந்தையாயிருந்தபோதே கொடுங்கோலை கையில் பிடித்து விட்டாள். என்னையும் உன் பாட்டியையும் தாய் தகப்பனையும் தன் இஷ்டப்படி ஆட்டி வந்தாள். இப்போதும் என் வரையில் அப்படித்தான். அவள் வைத்ததே எனக்கு சட்டம். கரிகாலா, உன் சகோதரியை பற்றி சொன்னால் உனக்கு அது குறைவு என்று நினைக்காதே. உனக்கு அது பெருமையே தவிர வேறில்லை. இளைய பிராட்டி குந்தவையைப் போன்ற அறிவுச் செல்வத்தை படைத்தவர் ஆண்களிலோ பெண்களிலோ இதுவரை பிறந்ததில்லை. அது முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் எப்படிப்பட்டவர் என்பது உனக்கு தெரியும் இல்லையா? அவரே இளைய பிராட்டியிடம் யோசனை கேட்பார் என்றால் வேறென்ன சொல்ல வேண்டும் என்று மிலாடுடையார் ஒரே பரவசமாக பேசி வந்தியத்தேவனிடம் அசூயை கொண்ட பார்த்திபேந்திரன், அதெல்லாம் சரிதான், யார் இல்லை என்றார்கள். ஆனால் ஒருவேளை வந்தியத்தேவன் இளைய பிராட்டியை பார்ப்பதற்கு முன்னால் வேறு ஒரு பெண்முகத்தை பார்த்து மயங்கியிருந்தால் என்ன செய்வது? உதாரணமாக அந்த பழுவூர் இளையராணி என்கிற மோகினியை பார்த்திருந்தால் என்றான். கடைசி வார்த்தைகளை அவன் சற்று தாழ்ந்த குரலில் கூறியபடியால் கிழவரின் காதில் அது விழவில்லை. ஆனால் ஆதித்த கரிகாலன் காதில் விழுந்தது. அவன் சட்டென்று திரும்பி கண்களில் தீப்பொறி பறக்க பார்த்திபேந்திரனை பார்த்தான். அந்த பார்வை பல்லவ வீரனை கதிகலங்கச் செய்துவிட்டது. மலையமான் பாறையிலிருந்து எழுந்து நின்று, பார்த்திபேந்திரா, நீ நாளைக்கு இலங்கைக்கு புறப்படுகிறாய் அல்லவா? வாலிபர்களாகிய உங்களுக்கு பேசுவதற்கு எவ்வளவோ இருக்கும். நான் கிழவன், மெல்ல மெல்ல அரண்மனைக்கு போய் சேருகிறேன். நீங்கள் பேச வேண்டியதை பேசிவிட்டு சாவகாசமாக வந்து சேருங்கள் என்றார். அவர் சற்று தூரம் சென்ற பிறகு பார்த்திபேந்திரன் ஆதித்த கரிகாலனை பார்த்து, அரசே, என் தலைவா, தங்கள் மனதில் ஏதோ ஒரு சங்கடம் குடிகொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வேதனை தங்கள் உள்ளத்தை அரித்து கொண்டிருக்கிறது. அது பழுவூர் இளையராணி சம்பந்தமானது என்பதை நான் அறிவேன். பெரிய பழுவேட்டரையரின் கல்யாணத்தை பற்றி பேச்சு வரும்போதெல்லாம் தங்கள் தோற்றமே மாறிவிடுகிறது. தங்கள் கண்கள் சிவந்து அனலை கக்குகின்றன. எத்தனை காலம் இந்த வேதனையை தங்கள் மனத்துக்குள்ளேயே வைத்துக்கொண்டு புழுங்கப் போகிறீர்கள்? என்னை தங்கள் உயிருக்கு உயிரான சிநேகிதன் என்று 1000 தடவை கூறியிருக்கிறீர்கள்.
அப்படிப்பட்ட சிநேகிதனிடம் தங்கள் உள்ளத்தை திறந்து காட்டக்கூடாதா? வேதனை இன்னவென்பதை எனக்கு சொல்லக்கூடாதா? பரிகாரம் ஏதாவது கண்டுபிடித்துச் சொல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கக்கூடாதா? தாங்கள் மனத்துக்குள்ளேயே வேதனைப்பட்டு புழுங்குவதை பார்த்துக்கொண்டு எத்தனை நாள்தான் நான் சும்மா இருக்க முடியும் என்று அடங்கா ஆர்வத்தோடு கூறினான். ஆதித்த கரிகாலன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு, நண்பா, என் மனவேதனை என்றும் தீராத வேதனை, என் உயிரோடு மடிய வேண்டிய வேதனை. அதற்கு பரிகாரமே கிடையாது. ஆயினும் உன்னிடம் சொல்லக்கூடாது என்பதில்லை. இன்றிரவு சொல்லுகிறேன். இப்போது கிழவருடன் அரண்மனைக்கு போய்ச் சேர்வோம். அவரை தனியாக அனுப்புவது உசிதமில்லை என்று கூறி பாறையிலிருந்து எழுந்தான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். வெளியில எந்த பகையும் இல்லைனாலும் மனத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் ஒரு பகை, ஒரு குற்றம், பொறாமைங்கிற ஒரு குற்றம் போதும் மனிதனை வீழ்த்துறதுக்கு. பாட்டனும் பேரனும் உரையாடிக்கிட்டு இருக்கும்போது இடையிடையே பார்த்திபேந்திரனும் எதையாவது சொல்லி வேடிக்கை பண்றத பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்பப்போ வாயை பொத்திக்கிட்டாலும் அவன் முக பாவத்தையும் தமது எழுத்தாற்றலால காட்டிக்கிட்டு வராரு ஆசிரியர். வந்தியத்தேவன் மேல அவன் கொண்டிருக்கிற பொறாமை பளிச்சுன்னு தெரியுது. பட்டத்து இளவரசர் தன் தங்கை குந்தவையிடம் வந்தியத்தேவனை அனுப்பியிருக்கிறது அந்த பொறாமையை இன்னும் தூண்டி விட்டுடுச்சு. அதனாலதான் இளைய பிராட்டிய பார்க்கறதுக்கு முன்னாடி பழுவூர் இளையராணிங்கிற மோகினியை பார்த்து மயங்கியிருந்தான்னு வந்தியத்தேவனை தாக்குற மாதிரி ஆதித்த கரிகாலனின் மனசை துருவி பார்க்கறான். பழுத்த சிவஞான கிழடு என்று மதுராந்தகனை பத்தி ஏளனமா சொல்றான் ஆதித்த கரிகாலன். அதையொட்டி சொல்றார் மலையமான், மதுராந்தகனுக்கு நடக்கிற கல்யாணங்கள் ராஜரீக கல்யாணங்கள், பழுவேட்டரையர்களின் அந்தரங்க சூழ்ச்சிகளை சேர்ந்த கல்யாணங்கள். ஆனா பெரிய பழுவேட்டரையர் நந்தினியை மணந்துகிட்டது எந்த வகை கல்யாணம்னு வெளியே இருக்கிற எவராலையும் சொல்ல முடியல. ஏன் சோழ நாட்டு தனாதிகாரியான அவரே அந்த விஷயத்துல குழம்பி போயிருக்கார். சோழ வீரர்கள் வர்ற வழியில வேணும்னே நின்னுகிட்டு இருந்த நந்தினியை பழுவேட்டரையர் பார்த்ததையும், மோக வலையில விழுந்ததையும், அரண்மனைக்கு அவளை அழைச்சிக்கிட்டு போய் மணந்ததையும் ரவிதாசன் சொல்ல கேட்டோம். இதே நிகழ்ச்சியை பழுவேட்டரையர் நந்தினிக்கு நினைவுபடுத்தும் போது, பெண்ணே நீ யார்னு கேட்டதாகவும், நான் அனாதை பெண், உங்களிடம் அடைக்கலம் புகுந்தேன், காப்பாற்றுங்கள்னு அவள் கேட்டுக்கிட்டதாகவும் சொல்றார். பழுவேட்டரையர் நந்தினி உறவுல இருக்கிற சிக்கல் கதையை கேட்டுக்கிட்டு வர நமக்கு மட்டுமே ஓரளவு தெரியுது. இளம் பெண்ணை மணந்த கிழவனைப் போல உலகத்துல அபாயகரமான இளைஞன் யாரும் இல்லைன்னு ரத்ன சுருக்கமா சொல்லிட்டார் மலையமான். தெரிஞ்சிக்க துடிக்கிறான் பார்த்திபேந்திரன். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.